கர்த்தரை துதித்து பாடுவது என்பது நம் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் அவருடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்க நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. துதி செலுத்துதல் என்பது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துதல் என்பது, நாம் கர்த்தருடைய கட்சியில் இருக்கிறோம், கர்த்தருடன் சேர்ந்திருக்கிறோம், அவர் பட்சத்தில் நாம் சார்ந்திருக்கிறோம் என்ற பொருளுக்காக தான் அந்த துதி செலுத்துதல். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, துதி செலுத்தும் போது நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதையும் விளங்குகிறது. கர்த்தாவே, எனக்கு இந்த நன்மைகளை நீர் எனக்கு செய்தீர், என்னை பிறப்பித்தீர், என்னை வாழ வைத்திருக்கிறீர், இன்று வரை பாதுகாக்கிறீர், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என்னை காத்து வழி நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் நன்றி உடையவர்கள் என்ற அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருப்பார். நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ள கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மேல் வைத்திருக்கிற மரியாதையையும் நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் விதமாக துதி செலுத்துதல் இருக்கிறது. சங்கீதம் 90. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 95ஆம் அதிகாரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். கர்த்தரை நாம் பாடி துதித்து மகிழ்கிறோம். அது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதாகும். அப்படி செய்வது நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இரட்சணிய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறவர், நம்மை மீட்டு எடுக்கிறவர் என்ற பொருள் வருகிறது. இரட்சணிய கண்மலை நம்மை பாடுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும், வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுத்து நம்மை பாதுகாக்கிற கண்மலையாய், மிகப்பெரிய மலை ஒரு ஊருக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அது போல கர்த்தர் நம்மை, ஒரு மலை ஒரு ஊரை பாதுகாப்பது போல நம்மை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து, கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வந்து நாம் அவரை துதித்து பாட கடவோம். கர்த்தரை துதித்து இசைக்கருவிகள் வாசித்து சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி துதித்து பாட கடவோம். அதாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது துதி செலுத்துதல். கர்த்தரை துதித்து பாடுவது என்பது நம் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் அவருடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்க நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. துதி செலுத்துதல் என்பது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துதல் என்பது, நாம் கர்த்தருடைய கட்சியில் இருக்கிறோம், கர்த்தருடன் சேர்ந்திருக்கிறோம், அவர் பட்சத்தில் நாம் சார்ந்திருக்கிறோம் என்ற பொருளுக்காக தான் அந்த துதி செலுத்துதல். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, துதி செலுத்தும் போது நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதையும் விளங்குகிறது. கர்த்தாவே, எனக்கு இந்த நன்மைகளை நீர் எனக்கு செய்தீர், என்னை பிறப்பித்தீர், என்னை வாழ வைத்திருக்கிறீர், இன்று வரை பாதுகாக்கிறீர், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், என்னை காத்து வழி நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் நன்றி உடையவர்கள் என்ற அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருப்பார். நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ள கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மேல் வைத்திருக்கிற மரியாதையையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தும் விதமாக துதி செலுத்துதல் இருக்கிறது. இப்படியாக சங்கீதங்களால் கர்த்தரை துதித்து பாட கடவும். பாடல்கள் பாடி மகிழ்ந்து இசைக்கருவிகளோடு வாசித்து கர்த்தரை சந்தோஷமாய் துதித்து பாடுவோம். கர்த்தரே மகா தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. எல்லா தேவர்களுக்கும் கர்த்தரே மகாராஜனுமாய் இருக்கிறார். தேவர்கள் என்று சொல்லப்படுவது பரலோக வாசிகளை குறிக்கிறது. தேவர்கள் என்பவர்கள் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஒட்டுமொத்த எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடுகிறது. எல்லாருக்கும் கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார்.
பூமியில் உள்ளவர்கள், பரலோகத்தில் உள்ளவர்கள், எங்கும் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனே அவர் மகாதேவனும் கர்த்தரே மகாதேவனுமாய் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாய் அதிகாரியாய் அவர் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் மகாராஜாவாய் மகாதேவனாய் அவர் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் கர்த்தருடையவை. பூமியின் ஆழங்கள் என்று சொல்லப்படும் போது பூமியின் கடலின் ஆழம் அடித்தட்டு, அடி கடைசியில் இருக்கிற தரை, அதிகமான பல கிலோமீட்டர் ஆழம் பூமியில் கடலின் ஆழம் இருக்கிறது. அந்த ஆழம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதாம். அந்த இடத்திலும் கர்த்தர் கை வைத்து அசைப்பார். அப்படி கர்த்தருடைய கோபத்தினால் அவர் அந்த கடலின் ஆழத்தில் கையை வைத்து அசைக்கும் பொழுதுதான் நிலநடுக்கம் ஏற்பட்டு அது சுனாமியாக வெளிவருகிறது. கர்த்தருடைய கரங்களில்தான் இந்த அண்ட சராசரமும் இருக்கிறது, இந்த பூமியும் இருக்கிறது. கர்த்தர் பூமியின் அடியில் இருக்கிற நிலத்தட்டுகளை அசைக்கும் போது நிலப்பகுதியில் பூகம்பம் வரும். கடலின் ஆழத்தில் உள்ள நிலத்தட்டுகள் அந்த தரைப்பகுதியை அசைக்கும் பொழுது அது சுனாமியாக பூமியின் மேல் வரும். இது விஞ்ஞானம். பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். உயர்ந்த பர்வதம் எவரெஸ்ட் சிகரமாய் இருந்தாலும் அதன் உச்சியும் கர்த்தருடையது. இப்படி எதையும் எப்பொழுதும் என்ன வேண்டுமானாலும் செய்ய கர்த்தரால் முடியும். அவைகளை அழிக்கவும் முடியும், அவைகளை கொண்டு நியாய தீர்ப்பு செய்யவும் கர்த்தரால் முடியும். மிகப்பெரிய எரிமலைகள் வெடித்து பல தேசங்கள், பல ஊர்கள், பலர் இறந்து போகிறார்கள், அழிந்து போகிறது. இதெல்லாம் கர்த்தரால் நடக்கிறது. கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் நடக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். நாம் தவறு செய்யும் போது, மனித இனத்தின் மேல் கர்த்தர் கோபம் பெருகும் பொழுது அவர் கடலின் ஆழத்தில் கையை வைத்து சுனாமியை வர செய்வார், நிலநடுக்கம் வர செய்வார். அவரால் எதையும் ஆக்கவும் அழிக்கவும் முடியும். கர்த்தருடைய திருக்கரங்கள் மகா வல்லமை உள்ளது. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவருக்கு பயந்திருப்போம். அவரால் எதுவும் செய்ய முடியும். மலையையும் தள்ள முடியும், கடலின் ஆழத்தையும் அசைக்க முடியும். சமுத்திரம் அவருடையது, கடல் எல்லாம் கர்த்தருடையது. அவர்தான் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் கர்த்தரே. கடல் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. வெட்டாந்தரையையும் அவரே உண்டாக்கினார். அவருடைய கரம்தான் வெட்டாந்தரையையும் உண்டாக்கிற்று. கடலின் ஆழத்திலிருந்து வெட்டாந்தரை மேலாக எழும்பி வந்தது. கர்த்தரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். கடலை உண்டாக்கியதும் அவர்தான், தரையை உண்டாக்கியதும் அவர்தான். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவரால் எதையும் செய்ய முடியும். இப்படி கர்த்தரே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்க நம்மையும் படைத்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். இப்படியாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை முழங்காற்படியிட்டு நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்த கடவுள். அது நீதியாய் இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையாகிய ஆடுகளை மேய்ப்பது போல கர்த்தர் கையில் நாம் ஆடுகளை போல் இருக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை மேய்த்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருடைய கைக்குள்ளான, நம்முடைய தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அவரே நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய சத்தத்தை இன்று நாம் கேட்டால் நம் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாய் பேசி செயல்பட்டார்கள். அதுபோல நாம் நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் நாளில் நாம் உடனே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோம், அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல நாம் நடக்கக்கூடாது. பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே நம்முடைய பிதாக்களாகிய இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்கள் கர்த்தரை சோதித்து பரீட்சை பார்த்து அவருடைய கிரியையை கண்டு கொண்டார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். இப்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்தும்
இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் 40 வருடம் கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 40 வருடம் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டார். அதே போல இஸ்ரவேலர்களில் 40 வருடங்களில் புறப்பட்ட ஜனங்கள் யாரும் கானானுக்குள் போகவில்லை, 2 தவிர. மற்றவர்கள் எல்லாம் அவருடைய எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டார். அவர்கள் பாவம் செய்தவர்களையோ வனாந்திரத்தில் அழித்து போட்டார். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் நன்மை செய்கிறவர். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய பாதை நீதியானது. நீதியின் சூரியன் அவர். சங்கீதம் 96 அதிகாரம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை கர்த்தரை துதித்து பாடுங்கள். அதாவது பூமியில் இருக்கிற எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடுவோம். அவருக்கு புது பாடல்களை எழுதி கர்த்தரை துதித்து பாடுவோம். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் மிகவும் சிறந்தவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், புகழுவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயர். அதை நாம் உயர்த்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பாதுகாப்பை, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்போம். கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு மகிமையை செலுத்தி புகழ்ந்து பாடி அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று எல்லோருக்கும் சொல்லுவோம். உலகத்தாருக்கு, மற்ற மனிதர்களுக்கும் நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை சுவிசேஷமாய் ஒவ்வொரு நாளும், எல்லா நாளும் கர்த்தருக்கு மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் நாம் அறிவிப்போம். கர்த்தர் செய்த செயல்களை, அவருடைய பாதுகாப்பை எல்லோருக்கும் சொல்லுவோம். உலகிலுள்ள மற்ற ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய அதிசயங்களையும் நாம் விவரித்து சொல்லுவோம். கர்த்தர் எந்த அளவுக்கு அதிசயங்களை செய்கிறவர், நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகளை, அவர் நாமத்தால் நாம் பெற்ற நன்மைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதால் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள், அதிசயங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கிற நாம் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்களுக்கும் சுவிசேஷமாய் நல்ல செய்தியாய் சொல்லுவோம். அப்படி சொல்லுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் பெரியவர். எல்லோரை காட்டிலும் கர்த்தரே பெரியவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். எல்லா தேவர்களை காட்டிலும் கர்த்தரையே நாம் பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தரே பயப்படத்தக்கவர். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அவர்தான் எல்லாரை காட்டிலும் நாம் பயப்பட வேண்டியவர். அதிகமாய் நாம் பயப்பட வேண்டியது கர்த்தரையே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் கர்த்தர் வருகிறார் என்று நடுங்குவது அல்ல. நாம் பாவம் செய்யாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நாம் பயந்து அதை விட்டு விலக வேண்டும். செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தர் கோபம் கொள்வார், எனக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவார் என்று பயப்படுகிறோம் அல்லவா? பாவத்தை விரும்பாமல் வெறுத்து ஒதுக்கி மனம் திரும்புகிறோம் அல்லவா? அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் சிலைகள் தானே, சிலைகளால் உருவாக்கப்பட்டவைகள். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். வானாதி வானங்களை உண்டாக்கினவரே கர்த்தர். அவரை நாம் தொழுது கொள்கிறோம். கர்த்தரிடத்தில், அவருடைய சமூகத்தில் மகிமையும் புகழ்ச்சியும் மரியாதையும் உண்டாயிருக்கிறது. புகழ்ச்சி, நற்பெயர், மரியாதை போன்ற காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிமையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணும் இடத்தில்
அவருடைய வல்லமை, அவருடைய பவர், அவருடைய வல்லமை இருக்கிறது. அவருடைய செயல்களின் பெருமை, அவருடைய வல்லமை, அவருடைய பெலன் அங்கு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய புகழ்ச்சி, உயர்வு, மேன்மையான புகழ்ச்சிகள் கர்த்தருடைய சன்னதியில் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு வல்லமை, புகழ்ச்சியையும் நற்பெயரையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்துங்கள். அவருக்கே நாம் நன்றி செலுத்த கடவோம். அவரை புகழ்ந்து பாடுவோம். கர்த்தருக்கே எல்லா புகழ்ச்சியையும் நாம் செலுத்துவோம். அப்படி கர்த்தருக்கு புகழ் பாடல்களை பாடி புகழ்ந்து பேசி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சன்னதியில் வந்து அவருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். அப்படி செய்வது கர்த்தருக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்கு சமமாயிருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்தும் மரியாதை என்பது இந்த வழியில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதை எப்படி செலுத்த வேண்டும் என்றால், கர்த்தரை புகழ்ந்து பேசி பாடி அவருக்கு மகிமையை செலுத்தி நற்பெயர்கள், அவருடைய செயல்களை புகழ்ந்து பேசி உண்மையான அவருடைய புகழ்ச்சியை அவருக்கு கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து நாம் காணிக்கைகளை கொடுத்து, காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தரை நாம் பெரியவராக ஏற்றுக்கொள்வதற்கு சமம். கர்த்தாவே நீர் எங்கள் ராஜா என்று ஏற்றுக்கொள்வதற்காக தான் நாம் காணிக்கை கொடுக்கும் நியமம் இருக்கிறது. அப்படி காணிக்கைகளை கொடுத்து கர்த்தருக்கு மரியாதை செலுத்தி தாழ்ந்து நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி பணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்னும் அலங்காரம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருப்பதே நாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு சமம். கர்த்தருடைய சன்னதியில் சேருகிறவர்கள் கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்றால் நாம் பாவம் செய்யாதவர்களாக, பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம்தான் நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதாகும். கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடுங்க வேண்டும். அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக கூடாது என்கிற பயம் வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். அதனால் பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடுங்கி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான அலங்காரத்துடனே பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். கர்த்தரே இந்த பூமியை ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜாவை அரசாளுகிறார். இந்த பூமியை கவனித்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டு கொண்டு வழி நடத்துகிறார். அதனால்தான் இந்த பூமி அசையாமல் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அதாவது இன்றும் மனித இனம் அழியாமல் இருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். அதாவது நீதிமான்களும் சாகிறார்கள், அக்கிரமக்காரர்களும் சாகிறார்கள், நியாய தீர்ப்பு எங்கே என்று ஜனங்கள் பேசக்கூடும். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே முடிவுதானே என்று நினைக்க தோன்றும். அப்படி அல்ல. கர்த்தர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் வரும். அப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீயவர்களுக்கு தண்டனையையும் நியாய தீர்ப்பையும், நல்லோர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு அதற்கேற்ற நல் பலன்களையும் அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தரே இதை செய்வார். இந்த செய்தியை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியை எல்லோருக்கும் சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. வானம், பூமி, கடல் எல்லாம் சந்தோஷப்பட்டு மிகவும் களி கூர்ந்து மகிழ்வதாக. சந்தோஷப்படட்டும். தேசங்களும் அதிலுள்ள யாவும் கர்த்தரை நோக்கி களி கூர்ந்து மகிழ்வதாக. மரங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு மகிழ்வதாக. ஏனென்றால் அவர் வருகிறார். வானம், பூமி, கடல், மரங்கள், தேசங்கள், மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி சந்தோஷம் பட்டு மகிழ்ந்து களி கூறட்டும். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் இப்பொழுது நம் கண்காண கர்த்தர் வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சும்மா வரவில்லை. அவர் இந்த பூமியை நியாய தீர்ப்பு கொடுக்க, நல்லோர்களுக்கு தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைய போகிறார்கள். நீதிமான்கள் சந்தோஷமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். துன்மார்க்கர் தங்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பலனை அடைந்து முடிவடைய போகிறார்கள். கர்த்தர் வருகிறார், நியாயம் தீர்க்க இந்த பூமியை வருகிறார். பூலோகத்தை நீதியோடும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அவர்களுக்கேற்ற நீதியோடும், நீதிக்கு சரிக்கு சரி அவர்களுக்கு சரி கட்டுவார். ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் உள்ள மனிதர்களை சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். இதோ கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். நம் பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி நீதிமானாய் மாற, பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வருகையில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதே மனம் திரும்புவோம். பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், பொழுதுபோக்குகள் வேண்டாம், உலக வாழ்க்கையை விரும்ப வேண்டாம். கர்த்தரே நல்லவர், அவரை அண்டிக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய விருப்பத்தின்படி வேத வசனத்தை கற்று அறிந்து புரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தர் நல்லவர், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் போது நாம் மனம் திரும்பியவர்களாக அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.